உங்க எல்லாத்துக்குமே ஒரு மிகப்பெரிய உண்மைய சொல்லப் போறேன். ஓடிடி பிளாட்ஃபார்ம் நம்மள ஏமாத்திட்டு இருக்காங்களா? அதாவது கடைசியா நீங்க எத்தன பேர் பார்த்தீங்கன்னா, சிடி பிளேயர் யூஸ் பண்ணி ஒரு மூவிய பார்த்தீங்க? சிடி பிளேயர்ன்னு இல்லாம, எப்ப கடைசியா ஒரு கேசெட்ல ஒரு சாங்க கேட்டீங்க? எப்ப பார்த்தீங்கன்னா, இந்த மாரியான வால்யூம் ஆம்பிளிஃபையர் யூஸ் பண்ணி ஒரு சாங்கையோ, இல்ல ஒரு மூவியோ பார்த்தீங்கன்னா, டிஜிட்டலா கேட்டுருக்கீங்க. அதோட குவாலிட்டி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? அப்படி நீங்க பார்க்கல அப்பன்னா, இந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ் தான் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். இந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம் நம்மள ஏமாத்திருக்காங்கன்னு சொன்னா நம்ப முடியுதா? எஸ். இந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ்ல பார்க்குற ஒவ்வொரு மூவிஸும் நமக்கு சொந்தமா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, கண்டிப்பா சொந்தம் இல்ல. ஆனா, அதுக்கு நம்ம மணி பே பண்ணி பார்க்குறோம் இல்லையா? அந்த விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, நமக்கு சொந்தமானா, அதுவுமே சொந்தம் இல்ல. எஸ். டெம்பரவரியா ஒரு வகையான மூவி வந்து நம்ம ரெண்ட் எடுக்கிறோம். இதே அஃபிஷியலா ப்ளூரே டிஸ்க்க நம்ம வாங்குறோம், இல்ல ஒரு சிடி டிஸ்க்க நம்ம வாங்குறோம் அப்படின்னா, அதாவது சம்மந்தப்பட்ட பிராண்ட்லயே அந்த மூவிஸ அஃபிஷியலா சேல் பண்றாங்கல்ல, Amazon, Flipkart இந்த மாதிரியான இடங்கள்ல. அப்படி ஒரு ப்ளூரே டிஸ்காவோ, இல்ல ஒரு கேசட்டாவோ, இல்ல ஒரு ஆடியோ சிஸ்டம்ல வந்து நம்ம வந்து இன்புட்டா அத கேட்கும்போது, அது நமக்கு விர்ச்சுவலா பார்த்தீங்கன்னா சொந்தமானது. எப்ப வேணாலும் போட்டு கேட்டுக்கலாம். ஆனா இந்த மாரியான டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ஸ்ல இருக்க ஓடிடி எல்லாமே பார்த்தீங்கன்னா, டெம்பரவரியானது தான். நியர்லி பார்த்தீங்கன்னா, இத ஒரு ரெண்ட் எடுக்கிறோம். ஒரு வாடகைக்கு தான் இந்த மூவிஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இந்த வாடகை பீரியட் முடிஞ்சோனே பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மூவிஸ்லாம் ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வந்து சொந்தம் இல்லாம போயிரும். இது சொந்தமான மூவிஸா இருந்துச்சுன்னா, நமக்கு ஏகப்பட்ட அட்வான்டேஜ் இருக்கு. அது எல்லாத்தையுமே இந்த வீடியோல கவர் பண்ணி சொல்றேன். உதாரணத்துக்கு, நீங்க ஒரு கேசெட் பிளேயர், ஒரு சிடி பிளேயர்ல இருக்க இந்த மாரியான மூவிஸ கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, என்ரிச்சா இருக்கும். சவுண்ட் குவாலிட்டி மத்த விஷயங்கள் எல்லாமே அவ்ளோ சூப்பரா இருக்கும்னு சொல்ல முடியும். அது மட்டும் இல்லாம, சின்ன சின்ன விஷயத்த மைன்யூட்டா சேஞ்சஸ் பண்ணியிருப்பாங்க. அதோட என்ரிச்மென்ட் எல்லாமே சூப்பரா இருக்கும். ஆனா இங்க ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ்னு வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா, இவங்க டிஜிட்டலா அப்லோட் பண்றாங்க. அதனாலேயே பார்த்தீங்க அப்படின்னா, குவாலிட்டி அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியா இருக்கும். நீங்க உண்மையாலுமே சொல்றேனே, நீங்க வந்து லைசென்ஸ்டு ப்ளூரே டிஸ்க்க வாங்கி பார்க்கறதுக்கும், அதே நேரத்தில ஒரு ஓடிடி பிளாட்ஃபார்ம்ல பார்க்கறதுக்கும் வித்தியாசம் இருக்கும். 2க்குமான கலர் குவான்டிட்டி பிளஸ் பார்த்தீங்கன்னா, அந்த ஆடியோ சவுண்ட் புட் இது எல்லாமே மாறி இருக்கும். கூடவே பார்த்தீங்கன்னா, சில ஓடிடி பிளாட்ஃபார்ம் சில வகையான காட்சிகள் தேவையே இல்ல அப்படின்னு சொல்லி அப்ராப்ரியேட்டா கட் பண்ணிடுறாங்க. அது அந்த மூவியோட இன்ட்ரெஸ்ட் வந்து இன்கிரீஸ் பண்றதுக்காக பண்றேன்னு அப்படி சொல்றாங்க. ஆனாலும் ரியலா நீங்க வந்து ஒரு என்ரிச்ல பார்க்கணும், அதோட ஃபுல் குவான்டிட்டிய பார்க்கணும், அந்த ஸ்டோரி எந்த வகையான தடையும் இல்லாம பார்க்கணும்னா, நீங்க ஒரு ப்ளூரே டிஸ்க்லயோ இல்ல வேற ஏதோ ஒரு பிசிக்கல் ஃபார்மேட்ல பார்க்கும்போது மட்டும் தான் அந்த மூவியோட ஒரிஜினலான விஷயங்கள் இருக்கும். அஃப்கோர்ஸ் சில விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, தேவையில்லாத விஷயங்களா இருக்குன்னு கட் பண்ணிடுறாங்க. ஆனா பல விஷயங்கள பார்த்தீங்கன்னா, மூவியோட இன்ட்ரெஸ்ட் வந்து கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காகவே ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கியமான சீன கூட தூக்கி எறிஞ்சிடுறாங்க. அதில மேபி ஒரு கெஸ்ட் ரோல் இருக்கலாம், ஒரு ஆர்டிஸ்ட் இருக்கலாம், இல்ல ஒரு நியூவான டெக்னாலஜியோ, இல்ல நியூவான எக்யூப்மெண்ட்டோ யூஸ் பண்ணியிருக்கலாம், நியூவான பிளேஸ வந்து காமிச்சிருக்கலாம். எல்லாமே அந்த ஒரு கட் அப்படிங்கிற விஷயத்தில வந்து போயிடுது. நீங்களே செக் பண்ணி பார்த்தா தெரியும். இப்போ டிஜிட்டல்ல இருக்க பல விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, எடிட் பண்ணது தான். ஒரிஜினலா பார்த்தீங்கன்னா, கேசெட்ல இருக்கிறது மட்டும் தான் எப்பவுமே வந்து ஒரிஜினலானது ஃபார்மேட்டோட இருக்கும். அந்த ஒரு லென்த் எடுத்துக்கிறாங்க, அந்த ஒரு டைமிங் எடுத்துக்கிறாங்கன்னா, எல்லாமே பிசிக்கல் ஃபார்மேட்ல நம்ம பார்க்குற வகையான டிஜிட்டல்ல வந்து சூப்பரா இருக்கும். ஆனா, இப்ப இருக்க இந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ்ல பார்த்தீங்கன்னா, எல்லாமே ட்ரிம்டு வெர்ஷனா தான் வருது. எல்லாமே சென்சாருக்கு உட்பட்டு தான் வருது. சென்சார் அப்படிங்கிறது வந்து கவர்ன்மெண்ட் அங்கீகரிக்கிற சென்சார்ங்கிறது வேற. இவங்க தனியா ஒரு சென்சார் வச்சிருக்காங்க. இந்த சென்சார்ல பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க எது தேவையில்லையோ அத அப்படியே கட் பண்ணி தூக்கி வீசிர்றாங்க. இது கண்ட்ரி டூ கண்ட்ரி கூட மாறுபடுதுன்னு சொல்றாங்க. என்ன இருந்தாலும் அந்த ஓல்டான பிசிக்கல் ஃபார்மேட்ல கேட்கும்போது மட்டும் தான் நமக்கு குவாலிட்டி கிடைக்கும். த மோஸ்ட் ஃபைனஸ்ட் பிரிண்ட் அப்படிங்கிறது இப்ப இல்லையோன்னு தோணுது. ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம இந்தியால மட்டும் தான் இந்த சிடி பிளேயர்ஸ், கேசெட் பிளேயர்ஸ்லாம் யூஸ் பண்றது இல்ல. வெளிநாடுகள்ல இன்னும் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ப்ளூரே டிஸ்க் எல்லாமே இன்னுமே சேலுக்கு இருக்க தான் செய்யுது. ஆனாலும் பார்த்தீங்கன்னா, அங்கேயும் எல்லாமே ஓடிடி மாறுனால பல பேரும் பார்த்தீங்கன்னா, பிசிக்கல் ஃபார்மேட்டுக்கே வர்றதில்ல. பிசிக்கல் ஃபார்மேட்னு வரும்போது, எப்ப வேணாலும் நம்ம அத யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப நெனச்சா நைட் 12 மணிக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு எந்த வகையான சப்ஸ்கிரிப்ஷனும் கட்ட தேவையில்ல. ஒன் டைம் நம்ம வாங்கிட்டோம் லைசென்ஸோட பார்த்தீங்கன்னா, ஒரு வகையான சிடி அவுட்புட்ட நம்ம வாங்கிட்டோம் அப்படின்னா, என்னைக்குமே அது நமக்கு சொந்தமானது. எப்ப தேவையோ அப்ப போட்டு பார்த்துக்கலாம். சரி, எத்தனை பேருக்கு இந்த ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க? அதாவது ஒரு ஓடிடி பிளாட்ஃபார்ம்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணோனே பார்த்தீங்கன்னா, ஒரு மூவியோ, வெப் சீரிஸோ பார்த்தீங்கன்னா, அங்க வந்து காமிச்சிருக்கும், ஷோ ஆயிருக்கும். கிளிக் பண்ணியிருப்பீங்க. கிளிக் பண்ண உடனே, இது இங்க அவைலபிளா இல்ல. இந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம்க்கு அவைலபிளா இல்ல. வேற ஒரு ஓடிடி பிளாட்ஃபார்ம்க்கு அவைலபிளா இருக்கு. அதனால அங்க போய் நீங்க இத பாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எவ்வளவு கோவம் வரும். சப்ஸ்கிரைப் பண்ணது நாம, அவங்க ஷோ பண்ணது அவங்க தப்பு தானே. இங்க இல்லன்னு விட்டுருங்க. அத அங்க ஷோவே பண்ணாம இருந்திருக்கலாம் இல்லையா? ஜஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு வகையான கிளிக் பைட்டாவே இவங்க இத யூஸ் பண்றாங்க. இது மூலியமா எங்கள்ட்ட எல்லா வகையான மூவியும் இருக்கு, எல்லா வகையான டிவி சீரிஸும் இருக்குன்னு சொல்லி, உள்ள சப்ஸ்கிரைப் பண்ணி வர வச்சர்றாங்க. வந்ததுக்கு அப்புறம் கிளிக் பண்ணா தான் தெரியுது, இது இங்க அவைலபிளா இல்ல. வேற ஒரு சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்லயோ, வேற ஒரு ஓடிடி பிளாட்ஃபார்ம்லயோ பார்த்தீங்கன்னா அவைலபிளா இருக்கு அப்படிங்கிறது. இப்போ யாருக்கு தான் கோவம் வராது? யோசிச்சு பாருங்க. இது ஒரு கிளிக் பைட்டா யூஸ் பண்றதுக்கு அவங்க இத மிஸ்லீடிங்கா குடுக்காமயே இருந்திருக்கலாமே!
யோசிச்சு பார்த்தா சரியாக தானே இருக்குது. இந்த மாதிரி விஷயம் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் ஃபார்மேட்டில் இல்லை அப்படின்னு நீங்கள் மறுக்கவே முடியாது. ஃபிசிக்கல் ஃபார்மேட்டில் நமக்கு பிடிச்ச விஷயங்களை வாங்கி எப்போ வேணாலும் வச்சுக்கலாம். ஆனால் இந்த டிஜிட்டலுங்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா அவங்க இஷ்டம் தான். சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும்தான் நம்மளோட உரிமை. மற்ற ஸ்ட்ரீமிங் சர்வீஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்க கண்ட்ரோலில் இருக்கனால அவங்க என்ன எப்போ எதை ஷோ பண்ணுவாங்களோ அது அவங்களோட இஷ்டத்துக்கு போயிடுது. கூடவே பார்த்தீங்கன்னா நமக்கு பிடிச்ச பல ஷோஸ் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ரிமூவ் ஆயிரும். திடீர்னு பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸுக்கு கீழே ஒரு சின்ன சப்டைட்டில் போடுவாங்க பார்த்தீங்களா, இது சீக்கிரமாகவே பார்த்தீங்கன்னா லீவ் ஆக போகுது, சீக்கிரமாகவே லீவிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த மூவிஸோ வெப் சீரிஸோ வேற ஒரு ஓடிடி பிளாட்ஃபார்ம் வாங்க போகிறாங்க, எங்களுக்கான லைசன்ஸ் டேட் முடிஞ்சிருச்சு, ஸோ அதனால் இங்கேருந்து அங்கே போக போகுது அப்படின்னு. ஆனால் கடைசி நாளில் பார்க்கும்போது அதை நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சாலும் சேவ் பண்ணி வச்சாலும் பார்த்தீங்கன்னா ஷோ ஆகாது. ஏன்னா அது வேற ஒரு ஓடிடி பிளாட்ஃபார்முக்கு போயிருக்கும். இங்கே இது டெம்பரவரியாக அவைலபிளாக இருக்காது. இந்த மாதிரி நடக்கும்போதும் எவ்வளோ பேருக்கு எவ்வளோ கோபம் வரும். இதை தயவு செஞ்சு ஒரு ஸ்டாண்டர்டுக்கு கொண்டு வந்தால் நல்லா இருக்கும். எல்லாருக்குமே வர்ற மாதிரி அஃபோர்டபுளான ப்ரைஸ்லையும் எல்லா வகையான ஓடிடி பிளாட்ஃபார்மும் ஒரு இடத்துல வந்து சர்க்குலேட் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுது. ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ டிவிஸ் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டே வருது. எல்லாருமே மூவிஸ் வெப் சீரிஸ் பக்கம் வந்துட்டாங்க. அவங்க சைட்லேருந்தும் அவங்க ஒரு சப்போர்ட் கொடுத்தாங்க அப்படின்னா நல்லா இருக்கும். எத்தனை ஓடிடி பிளாட்ஃபார்ம் இருக்குது, இதுக்கு எவ்வளோ சப்ஸ்கிரைப் பண்ணுறது. மந்த்தான ஒரு ஓடிடி பிளாட்ஃபார்ம் லான்ச் பண்ணுறாங்க. அதில் கண்டென்ட் இருக்கான்னு கேட்டிங்க அப்படின்னா ஒரு 10 மூவி 12 வெப் சீரிஸ். இதுக்காக 99 ரூபா கட்டணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறது எந்த விதத்தில் நியாயம்? ஒன்று கண்டென்ட் அவங்கள்ட்ட நிறையா இருக்கணும், இல்லை ரீஜனல் லாங்குவேஜாக சப்போர்ட்டில் இருக்கணும். ரெண்டுமே இல்லை, ஏதோ 4-5 இது இருக்கும், 99 ரூபா கட்டு அப்படின்னா யார் கட்டுவா? இதை நம்பி ஆனால் அந்த ஃபஸ்ட்டு கொடுக்குறாங்க பார்த்தீங்களா ஆட், அதில் எவ்வளோ வகையான மிஸ்லீடிங் இருக்குது தெரியுமா? என்னன்னா இன்னொரு விஷயம், ஃபிசிக்கல் ஃபார்மேட்டில் வந்து யார் ப்ரோ இப்போலாம் பார்க்குறா, யாருக்கு ப்ரோ அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அது ரொம்ப ஓவர் காஸ்ட்டாக இருக்குமே அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒன்ஸ் திங்க் பண்ணி பாருங்கள். இது இன்னொரு தலைமுறைக்கு நம்ம எடுத்துக்கிட்டு போகும்போது டிஜிட்டலாக எல்லாமே மாறிடுச்சு அப்படின்னு நினைக்காம ஃபிசிக்கல் ஃபார்மேட்லேயும் ஒரு விஷயம் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது தான் என்னோட எண்ணம். இது என்னோட ஸ்டாண்டர்ட்னு கூட சொல்லலாம். ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளவு ஓடிடி பிளாட்ஃபார்ம் இருந்தும் அதில் சரியான கண்டென்ட்டை புஷ் பண்ணுறாங்களான்னு கேட்டிங்க அப்படின்னா இல்லை அப்படின்னு தான் சொல்ல முடியும். பல இடங்களையும் பார்த்தீங்க அப்படின்னா சென்சார்ஷிப் தேவை தான். ஆனால் முக்கியமான விஷயங்களை கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் என்ன சென்சார்ஷிப், அதில் குவாலிட்டியும் கம்மியாகுது, குவான்டிட்டியும் கம்மியாகுது. மூவி தேட்டரில் படம் பார்க்குறதுக்கும் வீட்டில் படம் பார்க்குறதுக்கும் வித்தியாசம் இருக்குது கரெக்டாக. இந்த மூவி தேட்டருக்கு ஏன் போகிறோம், குவாலிட்டி நல்லா இருக்கும் தானே, 5.1 சரௌண்ட் சவுண்ட்லாம் இருக்கும் தானே. அந்த மாதிரியான விஷயங்கள் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் ஃபார்மேட்டில் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும், டிஜிட்டல் ஃபார்மேட்டில் கண்டிப்பாக கிடைக்காது. நீங்கள் என்ன தான் 5.1 ப்ளூடூத் ஸ்பீக்கரே சரௌண்ட் சவுண்டே வாங்கி வச்சாலும் அதோட இமேஜ் குவாலிட்டி மாறுபடும், சவுண்ட் குவாலிட்டியும் மாறுபடும். அதுதான் என்னோட எண்ணம். ஃபைனல் அவுட்புட்டாக என்ன சொல்கிறேன்னு பார்த்தீங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு டிஜிட்டலுக்கு எல்லாமே மாறிட்டாங்க சரிதான், ஆனாலும் ஃபிசிக்கல் ஃபார்மேட்டை முடிஞ்ச அளவுக்கு வைக்க ட்ரை பண்ணுவோம். எங்கிட்டலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 200 சிடிஸ் இருக்கும், சின்ன சின்ன ஆடியோ கேசட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 400 இருக்கும், அண்ட் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன வகையான ரெட்ரோ பிளேயர்ஸ் இது எல்லாமே இன்னும் எங்கள்கிட்ட அவைலபிளாக இருக்குது. அவ்வளோ விஷயத்தையும் அடுத்த ஜென்ரேஷனுக்கு நாங்கள் எடுத்துகிட்டு போயிடுவோம். எஸ், அதுக்கான ஸ்ட்ரீமிங்கான ஆப்ஷனும் சிடி பிளேயரு இந்த வகையான டெக்கு சின்ன சின்ன விஷயங்களை வந்து பத்திரமா கேரி அவுட் பண்ணி தான் வச்சுருக்கோம். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இப்போ எந்த பிசிலையும் பார்த்தீங்கன்னா இந்த சிடி பிளேயருக்கான ஆப்ஷனே கொடுக்கறதில்ல. நோட்டீஸ் பண்ணிங்களா? எல்லாமே டிஜிட்டலுக்கு கொண்டு வராங்க. ஒரு காலத்தில் இந்த டிஜிட்டல் இல்லைன்னா என்ன நடக்கும்? ஓடிடி பிளாட்ஃபார்மே இல்லைப்பா, ஒரு ஓடிடி கம்ப்ளீட்டாக வந்து க்ளோஸ் பண்ணுறாங்க, ஷட் டவுனே பண்ணுறாங்கன்னு வச்சுங்களேன். அதுக்குள்ளே இருக்கிறத பார்த்தீங்கன்னா சேல் பண்ணாமல் அப்படியே அப்ராப்ரேட்டாக அந்த கம்பெனியை பேங்க்ரப்சி ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? போச்சு தானே, மொத்தமாக போயிடுச்சு இல்லையா? அப்போது அதோட ஃபிசிக்கல் ஃபார்மேட்டுக்கு நீங்கள் எங்கே தேடுவீங்க? அதுக்கு முன்னாடி கலெக்ட் பண்ணி வச்சுட்டா நல்லது இல்லையா? நான் சொல்கிறது உங்களுக்கு மாறுபட்ட கருத்தாக இருக்கும், கண்டிப்பாக எனக்கு தெரியும். ஆனாலும் ஒன்ஸ் திங்க் பண்ணி பாருங்கள். நீங்கள் யூடியூப்பில் ரெண்ட் இல்லை பை அப்படிங்கிற ஆப்ஷனை பார்த்துருப்பீங்க அடிக்கடி. தேவைப்பட்டால் ரெண்ட் எடுத்துக்கலாம், இல்லை பையே பண்ணிக்கலாம். பையின்னு பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அந்த இமெயில் ஐடிக்கு ஓனாக லைசன்ஸ்டாக கொடுத்துருவாங்க. எப்போ அந்த இமெயில் ஐடி எந்த யூடியூப்பில் வந்து நம்ம வந்து ஜஸ்ட் வந்து ஓப்பன் பண்ணாலும், எந்த மொபைலில் ஓப்பன் பண்ணாலும் இந்த ஐடியை அந்த இடத்துல அந்த மூவி பத்திரமா சேவில் இருக்கும், டிஜிட்டலாகவே சேவில் இருக்கும். ஆனால் அதே ரெண்ட்டுங்கும் போது 30 டேஸ் பீரியடில் தான் இருக்கும். இந்த ரெண்ட் பாலிசி அப்படிங்கிறது நல்லதான்னு கேட்டிங்க அப்படின்னா நல்லது தான். கம்மியான காஸ்ட்டில் நல்ல விஷயங்கள்லாம் வந்து ஸ்ட்ரீம் பண்ணலாம். ஆனால் நம்ம ஃபிசிக்கலாக ஒரு பே பண்ணியிருக்கோம் இல்லையா, அது நமக்கு எப்போவுமே டிஜிட்டலாகவே இருந்தால் நல்லா இருக்கும் இல்லையா? ஸோ அதுக்கு இவங்க ஏதாவது ஒரு ஃபார்மேட்டை கொண்டு வந்தால் நல்லா இருக்கும்னு தோணுது. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம பே பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த பேயிங்காகவே ஏதாவது மூவிஸை வந்து நமக்கு லைசன்ஸ்டாகவே எப்போவுமே நம்ம ஐடியிலே கொடுத்துட்டாங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. இது என்னோட மைண்ட் செட் மூலிமா சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்ட் அப்படிங்கிறது டெம்பரவரி தான். ஸோ நம்ம பையே பண்ணுறோம், பையிங்கான ஒரு ஆப்ஷனே இருக்குது யூடியூப் மாதிரியே. அப்போது நமக்கு நான் ஒரு டிஜிட்டலாகவே நமக்கு எப்போவுமே பார்க்குற மாதிரி ஒரு ஆப்ஷனை கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும். இதுக்கு முன்னாடி நெட்ஃப்ளிக்ஸ் பார்த்தீங்கன்னா சிடி தான் வந்து சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா ராஜ் வீடியோ விஷன் இந்த மாதிரியான வீடியோ விஷனில் பார்த்தீங்கன்னா சிடி பிளேயர்ஸ் தான் வந்து சென்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க அப்புறம் டிஜிட்டலுக்கு வந்துட்டாங்க. ஸோ இந்த சிடி பிளேயர்லேயே வந்து ரொம்ப நாள் நம்ம காலத்தை கடத்த முடியாது, சீக்கிரமாக வந்து டிஜிட்டல் ஃபார்மேட்டுக்கு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி தான் பார்த்தீங்கன்னா
அவங்க இப்போ நெட்ஃப்ளிக்ஸ் ஸ்டார்ட் பண்ணுது. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பிளாக் பஸ்டர் அப்படின்னு ஒரு ஆப்ஷனோட சேர்ந்து அவங்க வந்து மூவிஸ்லாம் ஸ்ட்ரீம் பண்ணிட்டு இருந்தாங்க. பிளாக் பஸ்டர்லேருந்து தனியாக வந்தாங்க. அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா இந்த வகையான சர்வீஸ்லாம் வந்து அட்டன் பண்ணியிருக்காங்க. இவங்க இது போல ஒரு சர்வீஸை கொடுத்தா நல்லா இருக்கும்னு தோணுது. அமேசானுமே இது மாதிரி கொடுத்தா நல்லா இருக்கும். இப்போ லீடிங்காக இருக்க எல்லா ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸும் இது போல ஒரு பர்மனன்ட் சொல்யூஷனை ஒரு ஐடிக்கு இந்த மூவிஸ்லாம் வந்து நம்ம கொடுத்துறோம். நீங்கள் பே பண்ணது கரெக்டாக அஃபோர்டபுளாக வந்து உங்களுக்கு கொடுத்துறோம். எப்போவுமே அது இருக்கும். இந்த சப்ஸ்கிரிப்ஷன் முடிஞ்சாலும் உங்களுக்கு எப்போவுமே இருக்கிற மாதிரி நாங்கள் பார்த்துப்போம் அப்படின்னு கொண்டு வந்தால் அழகாகும். ராஜ் வீடியோ விஷன்னு ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டிருப்பீங்க. சென்னையில் ரொம்பவே ஃபேமஸ் ஆனது. அவங்க தான் இந்த சீரீஸ்லாமே லைசன்ஸ்டோட சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. அதாவது அஃபிஷியலாக ஒரு மூவி வருதுன்னு வச்சுங்களேன், அந்த மூவியோட பார்ட்னர்ஷிப்போட சேர்ந்துட்டு அதோட ப்ரொடியூசரோட சேர்ந்து நமக்கு லைசன்ஸ்டாகவே சீரீஸ் தருவாங்க. இது பார்த்தீங்கன்னா 90 நாள் பீரியட் கழிச்சு தான் வரும். ஆனால் 5.1 குவாலிட்டியில் அழகாக டிஜிட்டலைஸ்ட் பண்ணி தருவாங்க. இது நம்ம எந்த சிடி பிளேயரில் போட்டாலும் சரி, அந்த சிடி பிளேயரில் ஒரு சிடி பிளேயர் எடுத்துட்டிங்கன்னா அதில் ஒரே ஒரு மூவி தான் இருக்கும். ஹை டெஃபனிஷன் குவாலிட்டியில் இருக்கும். இது லைசன்ஸ்டாகவே நம்ம வாங்கி வச்சுக்கலாம். இது இல்லீகல் இல்லை, பைரட்ஸி இல்லை, லீகலாகவே 90 நாள் கழித்து அந்த சம்மந்தப்பட்ட கம்பெனியே பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணுவாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் இப்போ இல்லைன்னு எனக்கு தெரியும். ஆனால் டிஜிட்டலாக கொடுக்கும் போது ஏதாவது நம்ம பே பண்ணுறதுக்கு அவங்களும் ஒரு பொருளாக கொடுத்தா நல்லா இருக்கும்னு தோணுது. ஸோ இது எனக்கு வந்து ஐடியா தான். ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே டிஜிட்டலாக மாறிடுது. நம்ம பே பண்ணிட்டு தான் இருக்கோம். மந்த்லி பார்த்திங்கன்னா ஆட்டோ பேமெண்ட்டில் நமக்கு வந்து அமௌண்ட் எடுத்து தான் இருக்காங்க. அதுக்கு வந்து நம்ம பார்க்குறோம் பார்க்கலங்கிறது வேறு விஷயம். அவ்வளோ வீடியோஸ் எல்லாம் நம்மளால் பார்த்து முடிக்க முடியாது. ஆனால் மேபி நீங்கள் பே பண்ணதுக்கு நீங்கள் இவ்வளோ வந்து கம்ப்ளீட் பண்ணல, அதுக்கு உங்களுக்கு இதை வந்து ஒரு காம்ப்ளிமெண்ட்டாக தர்றோம் அப்படின்னு சொன்னால் நல்லாயிருக்கும். கூடவே இந்த ஃபிசிக்கல் ஃபார்மேட் திரும்ப வராதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனாலும் முடிஞ்ச அளவுக்கு கலெக்ட் பண்ணி வைப்போம். அடுத்த ஜென்ரேஷனுக்கு நம்ம கலெக்ட் பண்ணி வைக்கலாம். ஒரு ஆடியோ லைப்ரரி மாதிரியோ ஒரு வீடியோ லைப்ரரி மாதிரியோ பார்த்தீங்கன்னா யூடியூப்பை நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அதை கொஞ்சம் ஃபிசிக்கலுக்கே கொண்டு வரலாமே அப்படின்னு எனக்கு தோணுது. ஸோ இது எனக்கு வந்து யோசனை தான். ஸோ உங்களோட யோசனைகளை வந்து கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். இந்த வீடியோ நான் ஏன் பண்ணுறேன் அப்படிங்கிறதுக்கு பல காரணங்கள் உண்டு. இந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம் எல்லாத்துக்குள்ளேயும் சர்வ் பண்ணி பார்த்ததில் முடிஞ்ச அளவுக்கு நம்ம யூசர்ஸுக்கு நம்ம பே பண்ணது கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இல்லை அப்படின்னு தான் சொல்ல முடியும். மூவி தேட்டர் அளவுக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லைன்னு தான் சொல்ல முடியும். ஆனாலும் நம்மளோட கவரேஜுக்கு சில இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ட்ராவலே பண்ண முடியாது. சில இடங்களில் பார்த்தீங்கன்னா நம்மளால் அதிக பேமெண்ட்டே பண்ண முடியாது. அப்படிங்கும்போது ஓடிடி பிளாட்ஃபார்ம் கண்டிப்பாக முன்னாடி வர்றாங்க. ஆனாலும் இந்த ப்ளூரே டிஸ்க்கு, இந்த சிடி டிஸ்க்கு, இந்த கேசட் பிளேயர்ஸு, இந்த வகையான டேப் ரெக்கார்டிங் ஆப்ஷன்ஸு இது எல்லாமே லைவாக ஒரு விஷயத்தை வச்சுக்குது. ஒரு மூவியோ ஒரு ஆடியோவோ எல்லாத்தையுமே லைவ்லாக வச்சுக்குது. அந்த லைவ்லிஹுட் வேணும் அப்படிங்கிறது தான் என்னோட எண்ணம். ஸோ நான் கொஞ்சம் பழங்காலத்து ஆள் தான். நான் ஒரு 90s கிட்ஸ் தான். ஸோ நான் வந்து இந்த மாதிரி வீடியோ க்ரியேட் பண்ணணும்னு ரொம்ப நாளாக யோசிச்சுட்டே இருந்தேன். பேப்பர் ஒர்க்கில் இருந்தது ஆக்சுவலாக சொல்லப்போனால். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். எல்லாமே இப்போ பைண்டிங் ஒர்க்கில் இருந்தது. ஸோ அது எல்லாத்தையுமே மாற்றிட்டேன். ஃபைனலாக என்ன சொல்கிறேன்னா, இது போல் டிஜிட்டல் காப்பீஸை நீங்கள் வந்து வாங்குறதெல்லாம் சரி தான். ஓடிடி பிளாட்ஃபார்ம் வந்து ஸ்ட்ரீம் பண்ணுறதெல்லாம் சரி தான். ஃபிசிக்கல் காப்பீஸாகவும் நீங்கள் சில விஷயங்களை மெயின்டைன் பண்ணிங்க அப்படின்னா அடுத்த ஜென்ரேஷன் உங்களை பார்த்து கண்டிப்பாக ஆச்சரியப்படும். நான் இதில் தான்ப்பா அப்போல்லாம் வந்து படம் பார்ப்பேன், இதில் தான் அப்போல்லாம் அப்போ பார்த்தீங்கன்னா சாங் கேட்பேன் அப்படின்னு சொல்கிறது ஒரு ஆனந்தமான விஷயம். ஸோ நான் சொல்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு ஒரு நாஸ்டாலஜிக்கான ஃபீலாக இருக்கும். ஒரு நல்ல மாற்றம் இதாக நடக்கட்டும்.